students, BE BTech degree examination November December 2024 electrical and electronics engineering EE 3251 electric circuit analysis common to E&I and INC part time EEE 3251 ஒரு part B question solve பண்ணிரலாம் அந்த வீடியோல. So இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க 15A 3 identical impedances அப்படினா எல்லாமே same value of impedances are connected in a star to a three phase balanced star connected supply. அப்ப load star connected அது என்ன பண்றாங்க 400 volt supply star connected supply ல இருந்து கொடுக்கறாங்க. Given that the line current is 35 amps and the total real power absorbed is 15 kilowatt. Determine the value of resistance and reactance. அவங்க என்ன கேக்குறாங்க R ஓட வேல்யூ என்ன X ஓட வேல்யூ என்ன இவ்வளவுதான். அப்ப நம்ம R X தெரியணும்னா நமக்கு Z தெரியணும். Z தெரியணும்னா நமக்கு Z phase தெரியணும். Z phase தெரியணும்னா நமக்கு V phase தெரியணும். அதுக்கு அப்புறம் I phase தெரியணும். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இதுல இருந்து ப்ராப்ளத்தை ஸ்டார்ட் பண்ணிரலாம். இப்போ என்ன பண்ணலாம்? Three identical impedance are connected in star to a three-phase balanced star connected supply. சரி ஓகே. நம்ம ஒரு டயகிராம் வரைஞ்சிக்கலாம். ஒரு ஸ்டார் கனெக்டட் சப்ளை, அடுத்து ஒரு ஸ்டார் கனெக்டட் லோடு. அப்போ நான் ஸ்டார் கனெக்டட் லோடு மட்டும் வரைகிறேன். சரிங்களா? சப்ளை நமக்கு தேவையில்லை, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அதை பத்தி. அவங்க என்ன கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வார்த்தை பாருங்க ஐடென்டிக்கல் இம்பிடன்சஸ் அப்படின்னா எல்லா ஃபேஸ்ல உள்ள இம்பிடன்சஸ் Z ஃபேஸ் வந்து ஈக்குவல். சரிங்களா? ரைட். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க சப்ளை வோல்டேஜ் வந்து 400 வோல்ட். அவங்க தெளிவா தான் கொடுத்திருக்காங்க. நோட் தட் தி சப்ளை வோல்டேஜ் இஸ் லைன் வோல்டேஜ்னு கொடுத்துட்டாங்க. ஒருவேளை அவங்க கொடுக்காட்டி கூட நீங்க என்ன பண்ணணும் கொடுத்திருக்கிற வோல்டேஜ் பிளைண்டா எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா அது வந்து கண்டிப்பா லைன் வோல்டேஜ் தான். அப்ப ஃபர்ஸ்ட் டேட்டா லைன் வோல்டேஜ் 400 வோல்ட். ரெண்டாவது டேட்டா வேற என்ன கொடுத்திருக்காங்க லைன் கரண்ட் இஸ் 35 ஆம்ப்ஸ். ஓகே. அடுத்து மூணாவது டேட்டா என்ன கொடுத்திருக்காங்க டோட்டல் ரியல் பவர் அப்சர்வ்டு தட் இஸ் P கொடுத்திருக்காங்க. அவங்க Q கொடுக்கல S கொடுக்கல. யூனிட்டை வச்சு சொல்லலாம். அவங்க டேட்டாவும் தெளிவா தான் கொடுத்திருக்காங்க. P is equal to 15 kilowatts அப்படினா 15000 வாட்ஸ். கரெக்ட்டுங்களா? சரி. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் நமக்கு தேவை டு ஃபைண்ட் நமக்கு R வேணும் X வேணும். இதெல்லாம் வேணும்னா முதல்ல Z வேணும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா ஸ்டார்ல ஒரு ரிலேஷன் நமக்கு தெரியணும். என்ன தெரியணும் ஸ்டார்ல கரண்ட் ஈக்குவல். ஃபேஸ் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு லைன் கரண்ட். ஃபேஸ் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லைன் வோல்டேஜ் பை √3. இந்த ரெண்டு ரிலேஷன் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். இல்லன்னா சால்வ் பண்ண முடியாது. இவங்க என்ன கொடுத்திருக்காங்க இந்த 400 வோல்ட்ங்கிறது லைன் வோல்டேஜ் தான். அப்போ ஃபேஸ் வோல்டேஜ் என்னவா இருக்கும் ஃபேஸ் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 400 பை √3. அது அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் இந்த ஃபேஸ்ல உள்ள இம்பிடன்ஸ் வேணும்னா இந்த ஃபேஸ்ல உள்ள வோல்டேஜும் இந்த ஃபேஸ்ல வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் எனக்கு தெரிஞ்சதுன்னா as per Ohm's law நான் என்ன பண்ணுவேன் Z phase is equal to V phase by I phase போட்டுருவோனா. சரி V phase னா என்ன VL by √3. அப்ப நமக்கு 400 by √3 போட்டுக்கலாம். I phase-உம் IL-உம் ஒண்ணுதான். இவங்க என்ன கொடுத்துட்டாங்க IL வந்து 35 amps. அப்ப அதுதான் I phase-ஆவும் இருக்கணும். அப்ப 400 by √3 by 35 போட்டாச்சுன்னா எனக்கு என்ன கிடைச்சிரும் முதல்ல Z phase எனக்கு கிடைச்சிரும். அப்போ 400 by √3 into 35 போட்டா இப்ப எனக்கு ஆன்சர் வரப்போகுது. சரிங்களா? இது எவ்வளவு கிடைக்கும்னா 6.598 ஓம் எனக்கு கிடைக்கும். சரி இது இருக்கட்டும். நமக்கு இன்னொன்னு என்ன தெரியும் பவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்க ஃபார்முலா cos pi which is equal to R by Z. சரிங்களா? இப்ப Z கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? R கண்டுபிடிக்கலாமா R எனக்கு பவர் ஃபேக்டர் Z phase கண்டுபிடிச்சிருக்கோம். cos pi எனக்கு வேணும். cos pi எனக்கு தெரியாது. அப்ப cos pi இப்ப கண்டுபிடிக்க போறேன். இப்ப எனக்கு என்ன தெரிஞ்சு போச்சு Z phase தெரிஞ்சு போச்சு. எனக்கு R வேணும். சரி cos pi கண்டுபிடிக்க ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் பவர் ஆக்டிவ் பவர் is equal to √3 VL
IL cos pi. அப்படி இல்லைன்னா 3 times of V phase I phase cos pi. எப்படினாலும் கண்டுபிடிச்சுக்கோங்க. அதாவது ஒரு ஃபேஸ்ல உள்ள பவர் கண்டுபிடிச்சி அதை 3 தடவை மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு வந்துடும். அப்படி இல்லைன்னா ஃபுல்லாகவே லைனில் வச்சு செஞ்சாலும் சரி தான், ஃபேஸில் வச்சு செஞ்சாலும் எப்படி செஞ்சாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். சரிங்களா? சரி, இப்போ P என்ன கொடுத்துருக்காங்க? 15000 வாட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. √3 பிரச்சனை இல்லை, விடுங்க. VL எவ்வளவு? VL 400 வோல்ட். IL எவ்வளவு? IL வந்து 35 ஆம்ஸ். cos pi அதுதான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ cos pi வேணும்னா 15000 divided by √3 into 400 into 35 போட்டால் எனக்கு என்ன கிடைச்சிடும்? cos pi கிடைச்சிருமா? அப்போ ஒரு கேல்சி எடுங்க. கேல்சி எடுத்து 15000 by √3 divided by 400 divided by 35 போடுங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 0.6185 கிடைக்கும். அப்போ பவர் ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ பவர் ஃபேக்டர் தூக்கி இங்கே போட்டால் என்ன ஆகும்? 0.6185 is equal to R by Z. 65. அப்போ R வேணா என்ன பண்ணணும்? இந்த ரெண்டையும் பெருக்கிடலாமா? அப்போ R is equal to 0.6185 into 6.598. அப்போ R உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? கிட்டத்தட்ட 4 ஓம் கிடைக்கும். அப்போ ஒரு ப்ராப்ளத்தில் பாதியை நம்ம கடந்துட்டோம். சரிங்களா? சரி, அப்போ R தெரிஞ்சாச்சு, Z தெரிஞ்சாச்சு. எனக்கு இப்போ என்ன வேணும்? X தான் வேணும். அப்போ நான் X எப்படி கண்டுபிடிக்க? X எனக்கு வேணும்னா Z is equal to R plus JX. Z எனக்கு கொடுத்துட்டாங்களா? 6.598. R எனக்கு தெரியுமா? R எனக்கு தெரியும் 4 ஓம். இப்போ JX மட்டும் கண்டுபிடிக்கணும். ரெண்டு பக்கமும் மாடுலஸ் எடுத்துருவோமா? மாடுலஸ் எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? லெஃப்ட் சைடு 6.598 தான். இங்கே என்ன கிடைக்கும்? √4² plus x². நான் இந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காண்டி லெஃப்டையும் ஸ்கொயர் பண்ணுறேன், ரைட்டையும் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் காணாமல் போயிருமா? அப்போ 6.598 ஸ்கொயர் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 27.533 கிடைக்கும். வலது பக்கம் என்ன இருக்குது? 4² plus x² இருக்குது. 4² 16. இங்கே என்ன இருக்குது? 27.533. சரிங்களா? அதாவது இந்த 27.533 என்னன்னா இந்த 6.598 இருக்கு பாருங்க. இந்த 6.598 ஸ்கொயரை நான் 4 ஸ்கொயரால் சப்ட்ராக்ட் பண்ணியாச்சுன்னா அந்த வேல்யூ தான் 27.533. இது எதுக்கு ஈக்குவல்? x²க்கு ஈக்குவல். அப்போ x² வேல்யூ 27.533 அப்படின்னா xோட வேல்யூ என்னவா இருக்கும்? √27.533. சரிங்களா? அப்போ 27க்கு ரூட் எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கிட்டத்தட்ட 5.247. x is equal to 5.247 ஓம். அப்போ R வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 4 ஓம். X வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 5.274 ஓம். அவ்வளோதான். இந்த ரெண்டும் தான் இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர். அப்போ கொஸ்டின் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டார். ஸ்டாரில் எது ஈக்குவல்? கரண்ட் ஈக்குவல். எது மாறும்? வோல்டேஜ் மாறும். எப்படி மாறும்? V phase is equal to VL by √3. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க? ஒரு ஃபேஸில் உள்ள இம்பிடன்ஸ் எனக்கு வேணும். அப்போ ஒரு ஃபேஸில் உள்ள வோல்டேஜ் என்ன, ஒரு ஃபேஸில் உள்ள கரண்ட் என்ன, அதை வச்சா உங்களுக்கு Z ஃபேஸ் கிடைச்சிரும். Z ஃபேஸ் தெரிஞ்சதுன்னா cos pi is equal to R by Z. பவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்க ஏதாவது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஒன்று லைனில் செய்யுங்க, இல்லைன்னா ஃபேஸில் செய்யுங்க. எப்படி செஞ்சாலும் ஆன்சர் ஒன்று போல தான் வரும். தேங்க்யூ.